அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆண்டவரின் உணர்வுகள். ஆண்டவரின் உணர்வுகள், கடவுளின் உணர்வுகள், அல்லது இங்கிலீஷில் சொல்லணுன்னா எமோஷன்ஸ் ஆஃப் காட். ஒரு சில எமோஷன்ஸை குறித்து அல்லது ஒரு சில உணர்வுகளை குறித்து நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். அப்பொழுது உங்களுக்கு உணர்வுகள் என்றால் என்ன, உணர்வுகள் என்றால் என்ன என்பது தெளிவாய் புரியும். பாருங்கள், சந்தோஷம் அது ஒரு உணர்வு, அது ஒரு எமோஷன். பகை, எரிச்சல், மனஸ்தாபம், ஆச்சரியம், துக்கம், வெறுப்பு, இரக்கம், அன்பு, பயம், கவலை, பழி தீர்க்க வேண்டும் என்கிற வெறி, சோர்வு, ரோசம், வெட்கப்படுதல், வைராக்கியம், ஏக்கம், பாசம், இவைகளெல்லாம் உணர்ச்சிகள். இவைகளெல்லாம் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பைபிளில் ஆண்டவருடைய உணர்வுகளை குறித்து அல்லது ஆண்டவருடைய எமோஷன்ஸை குறித்து நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அதாவது ஆண்டவருக்கு எதை பார்க்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகும் அல்லது யாரை பார்க்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகும், யாரை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு கோபம் வரும், ஆண்டவருக்கு என்ன மாதிரி ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுது அல்லது எப்படிப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுது மனசில் வேதனை உண்டாகும், மனஸ்தாபப்படுவார், அல்லது எதை பார்க்கும்பொழுது ஆண்டவர் ஆச்சரியப்படுவார். இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை, ஆண்டவருடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை குறித்ததான ஒரு 5 விஷயங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். முதலாவதாக ஆண்டவருடைய சந்தோஷம். ஆண்டவர் யாரை பார்த்து சந்தோஷப்படுவார் அல்லது எதை பார்த்து சந்தோஷப்படுவார் என்கிற காரியத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவர் யாரை பார்த்து சந்தோஷப்படுவார் என்று ஒரு 3 குறிப்புகள் உங்களுக்கு நான் காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவது, பாவ வாழ்க்கையிலிருந்து யார் எழுந்து மனந்திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்து தம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்து கர்த்தரை அடைவார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இதை நமக்கு தெளிவாய் புரிய வைப்பதற்காக லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். அதில் ஒரு குமாரன் தகப்பனை விட்டு தூரமாக தன் சொத்தை வாங்கி கொண்டு போய் பலவிதமான பாவ வாழ்க்கையில் நாசமாகி அழிஞ்சு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கை குறித்து யோசித்து சிந்தித்து புத்தி தெளிந்து நான் என்னுடைய தகப்பனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அவருடைய நிழலில் அல்லது அவரோடு கூட நான் இருந்தால்தான் எனக்கு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நான் இப்படியே போவேனானால் என்னுடைய வாழ்க்கை மோசமாக நாசமாக அழியும், இன்னும் அழியும் என்று யோசித்து அவன் எழுந்து தகப்பனிடத்தில் வந்தானாம். அந்த ஊமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 24ஆவது வசனம் வரைக்கும் வாசித்தால் இந்த ஊமை இருக்கிறது. அந்த கெட்ட குமாரன் எழுந்து தகப்பனிடத்தில் வந்தபொழுது தகப்பன் அவனை வெறுக்காமல் அன்போடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டார் என்று 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அந்த தகப்பன் சந்தோஷப்படுகிறார். எப்பொழுது தன்னுடைய மகன் திருந்தி வந்து சேருகிறப்போ. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவருக்கு சந்தோஷம் எப்பொழுது உண்டாகும் என்றால்
தெரிஞ்சோ தெரியாமலோ பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எழும்பி மனஸ்தாபத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுவார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவதாக, ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். 147ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம் இந்த சத்தியத்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து வாழ்வது என்றால் என்ன? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை. நாம் பாவத்தை விட்டு விலகி பயபக்தியோடு பரிசுத்தமாக வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். மூன்றாவதாக, ஆண்டவர் யாரை பார்த்து சந்தோஷப்படுவார் என்றால், யார் ஆவிக்குரிய சிந்தையோடு கூட வாழ்வார்களோ அவர்களை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தை குறித்து அங்கே வாசிக்கிறோம். அங்கே ஆவியின் சிந்தையின்படி யார் வாழ மாட்டார்களோ அவர்களிடத்தில் ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். அப்படியானால் ஆவியின் சிந்தையோட ஸ்பிரிச்சுவல் மைண்டு, அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட யார் வாழ்வார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். சரி, ஆவியின் சிந்தை என்றால் என்ன? ஆவியின் சிந்தை என்றால் ஒரு 3 குறிப்புகளை உங்களுக்கு சொல்லி அதை நான் புரிய வைக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவது, ஆவியின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையை நாமே ஆராய்ந்து பார்ப்பது. அடுத்தவங்கள அல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பது. ஆகாய் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதை தான் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், ஆவியின் சிந்தை என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாமளே ஆராய்ந்து பார்ப்பது. நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது, இன்னும் எந்த விஷயத்தில் நாம் தவறிக்கொண்டிருக்கிறோம், இன்னும் எந்த விஷயத்தில் நாம் திருந்த வேண்டியிருக்கிறது, சீர்பட வேண்டியிருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது, மற்றவங்களை குறித்து பார்ப்பதல்ல. இது ஒன்று. அடுத்த குறிப்பு, ஆவியின் சிந்தை என்றால் பூமிக்குரியவரைகளை அல்லாமல் பரலோகத்துக்குரிய காரியங்களை குறித்து சிந்திப்பது மற்றும் மேலானவைகளையே நாடுவது, சிந்திப்பது, யோசிப்பது. இதற்கு வசன குறிப்பு கொலோசியர் 3:2 இருக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. அதுக்கு அடுத்த குறிப்பு, ஆவிக்குரிய சிந்தை என்றால் ஆண்டவருடைய ஆலயத்தின் மீது பற்றுதலாக இருப்பது அல்லது அக்கறையோடு இருப்பது. சங்கீதம் 69:9 தாவீது ராஜா ஆண்டவருடைய ஆலயத்தின் மீது அவருக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை சொல்லுகிறார். இது ஆவிக்குரிய சிந்தை. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய திருச்சபைக்கு வருகிற மக்கள் மீது அக்கறையாக இருப்பது, அன்பாக இருப்பது ஆவிக்குரிய சிந்தை. அது மட்டுமல்ல, சபையில் இருக்கிற ஊழியருக்கும் பெரியவர்களுக்கும் அடங்கி மதித்து அவங்களோடு கூட இசைந்து கீழ்ப்படிந்து வாழ்வது ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் இப்படியெல்லாம் வாழ்வார்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் ரோமர் 8:8 பிரியமாய் இருப்பார். இரண்டாவதாக, ஆண்டவருடைய கோபம். ஆண்டவர் யார் மீது கோபப்படுவார்? ஒரு 3 குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவது, ஆண்டவர் தன்னுடைய ரட்சிப்பை விசுவாசிக்காதவர்கள் மீது கோபப்படுவார். இஸ்ரவேல் மக்களை குறித்து நாம் 78ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 21, 22ஆம் வசனங்களில் இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை விசுவாசிக்கவில்லை, அதனால் ஆண்டவர் கோபப்பட்டார் என்று அங்கே வாசிக்கிறோம். அடுத்ததாக, ஆண்டவர் தன்னுடைய இச்சைகளை வெறுக்காதவர்கள் மீது ஆண்டவர் கோபமாயிருப்பார் என்று அதே சங்கீதத்தில் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தில் வாசித்தால் நாம் அதை அங்கே புரிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய இச்சைகள் அடக்காவிட்டால் அல்லது நம்முடைய இச்சைகளை வெறுக்காவிட்டால் ஆண்டவர் நம்மீது கூட கோபப்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பிசாசானவன் கண்களின் இச்சை, மாம்சத்துக்கு இச்சை, பெருமையாய் வாழ வேண்டும் என்கிற இச்சை, இப்படி பலவிதமான இச்சைகள் மூலமாக ஆதியிலிருந்தே உலக மக்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் வஞ்சித்து கடவுளை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறான்.
அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இச்சைகளை வெறுத்து கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வது நமக்கு மிகவும் அவசியம், மிகவும் ஆசீர்வாதம். இச்சைகளை நாம் வெறுத்து அதிலிருந்து நாம் வெளியிலே வந்தால் கர்த்தர் சந்தோஷப்படுவார். இல்லாவிட்டால் இச்சைகளை வெறுக்காமல் அந்த பாவிச்சைகளை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவது, அந்த பாவ இச்சைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த பாவ இச்சைகளுக்காக ஓடுவது மற்றும் முயற்சி பண்ணுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை கோபப்பட்டு நம்மை அடிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஒழுக்கமில்லாதவர்கள் மீது கோபப்படுவார் என்றும் வேதத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்றைக்கு ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த மாட்டு வண்டியில் கொண்டு வரும்பொழுது அந்த கர்த்தருடைய பெட்டி மாட்டு வண்டியிலிருந்து விழுகிறது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது ஊசா என்பவர் கையினாலே அந்த மாட்டு வண்டியிலே இருந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழக்கூடாதபடிக்கு பிடித்தார். அதில் ஆண்டவருக்கு கோபம் வந்துவிட்டது. அவனை அந்த இடத்திலேயே அடித்தார். அவன் மரித்து விட்டான் என்று அங்கே வாசிக்கிறோம். காரணம், உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் லேவியர்கள் தவிர வேறு யாரும் அதை தொடக்கூடாது என்பது ஆண்டுடைய ஒழுங்கு. அந்த ஒழுங்குக்கு விரோதமாக உசா நடந்ததனால் அவனை ஆண்டவர் அடித்தார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒழுங்கு இருக்கணும். காலையில் எழுந்தால் வேதத்தை வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது, நம்முடைய ட்ரெஸ்ஸில், பேச்சில், பழக்க வழக்கங்களில், ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒழுங்கு இருக்கணும். இல்லாவிட்டால் கர்த்தர் நம் மீது கோபப்படுவார். ஆண்டவருக்கு நம் மீது கோபம் வந்துவிட்டால் என்ன செய்வாரோ நமக்கு தெரியாது. ஆகவே இந்த காரியங்களை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு கோபமூட்டாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாத்திராகமம் 34 அதிகாரம் 14 வசனத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற பெயர்களில் ஒரு பெயர் எரிச்சலுள்ள கடவுள் அல்லது கோபப்படுகிற கடவுள் என்று அர்த்தமாகும். அதனால் ஆண்டவருடைய கோபம் மூளாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக, ஆண்டவருடைய மனஸ்தாபம். ஆண்டவர் யாரை பார்த்து மனஸ்தாபப்படுவார்? ஒரு 3 குறிப்புகளை சொல்லுகிறேன். முதலாவது, எப்பொழுதும் தன்னுடைய நினைவுகளிலே பொல்லாத காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார் என்று ஆதியாகமம் 6 அதிகாரம் 5 வசனம் 6 வசனத்திலே வாசிக்கிறோம். நோவாவுடைய காலத்தில் ஆண்டவர் ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் அவங்களுடைய சிந்தைகளில் பொல்லாத பாவ காரியங்களில் ஈடுபட்டிருந்தார்கள், நடப்பித்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்று அந்த இடத்துல இருக்கும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய சிந்தையிலே கூட பொல்லாத காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்போம். ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். பொல்லாத சிந்தனைகள் என்றால் பொறாமைகள், பகைகள், பெருமை, கலகங்கள், சுயநலம், காமவிகாரமான எண்ணங்கள், கெடுதல், அதாவது மற்றவர்களை கெடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்கிற சிந்தனைகள் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை பார்த்து மனஸ்தாபப்படுவார். அதில் இரண்டாவதாக இன்னொரு குறிப்பு, ஆண்டவரை விட்டு விலகினவர்களை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். இதற்கு உதாரணம் சவுல் ராஜா. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 11 வசனத்தில் சவுல் ராஜா ஆண்டவரை விட்டு விலகிவிட்டார். அப்பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். சவுல் ராஜாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அபிஷேகித்தார், உயர்த்தினார். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், ஒரு நன்றி விசுவாசத்தோடு வாழாமல் ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டார். அப்பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்று அந்த இடத்துல 2 சாமுவேல் 15:11 நாம் வாசிக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவரை விட்டு எந்த சூழ்நிலையும் விலகக்கூடாது. விழுந்தாலும் எழுந்தாலும் எங்கே போவேன் ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே,
எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உம்மிடத்தில் இருக்கிறது, நான் எங்கே போக முடியும் என்று பேதுரு சொன்னதை போல் நாம் சொல்லி ஆண்டவரோடு கூட வழியில் நாம் நடக்க வேண்டுமே ஒழிய ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது. அடுத்தாக ஆண்டவர் யாரை பார்த்து மனஸ்தாபப்படுகிறார் என்றால், தன்னுடைய பிள்ளைகளுடைய துன்பங்களை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். 106ஆம் சங்கீதம் 45ஆம் வசனம் 46ஆவது வசனத்தை வாசிப்போமானால், அங்கே எகிப்து தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் பட்ட பாடுகள், வேதனைகள், சிறையிருப்பிலே இருந்து அவர்கள் பட்ட சித்திரவதைகளை எல்லாம் குறித்து அவர்கள் முறையிட்டார்கள் என்றும் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்றும் அந்த 106ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் நாம் படுகிற பிரயாசங்களை, அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நாமும் கூட கர்த்தர் பிள்ளைகளாக இருந்து நாம் வேதனைகளுக்குள்ளே, வியாதிகளுக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே இருந்து தவிக்கிறதை கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படவில்லை. அவர் மனஸ்தாபப்படுகிறார். நாம் ஜெபம் பண்ணினால் நம்மை விடுவிப்பார், நமக்கு நன்மை செய்வார். 4ஆவதாக ஆண்டவருடைய பகை அல்லது ஆண்டவர் யாரை பகைப்பார். பவுலடியார் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லுகிற உபதேசத்தின்படி அல்லாமல் வேறு விதமாய் நடக்கிறவர்கள் மீது ஆண்டவர் கோபப்படுவார் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியருக்கு நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆவது வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிறபடியெல்லாம் நடக்கிறதில்லை. அவர்கள் ஆண்டவருக்கு பகைஞர்கள் என்று இங்கே பவுலடியார் சொல்லுகிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்மை நடத்துகிற கர்த்தருடைய தாசர்கள், ஊழியக்காரர்கள் நம்மை எந்த வழியில் நடத்துகிறார்களோ அதிலே நடந்தால் கர்த்தர் சந்தோஷப்படுவார். வேறு விதமாய் நடந்தால் கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கிறவர்களாக இருப்போம். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு பகைஞர்களாக இருப்பார்கள் என்று நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிறோம். அடுத்ததாக ஆண்டவர் யாரை பகைப்பார் என்றால், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்போது உலகத்தை சிநேகிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பகைஞர்களாக இருப்பார்கள், அல்லது ஆண்டவர் அவர்களுக்கு பகைஞராக இருப்பார். உலகத்தின் சிநேகம் என்றால் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காரியங்கள், ஆசாபாசங்கள், உலகத்தில் இருக்கிற பலவிதமான பாவ காரியங்கள், இதில் வாழ்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவர் பகை வளர்த்து கொள்வார், அல்லது அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பகைஞர்களாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தையோ உலகத்தில் உள்ளவைகளையோ சிநேகிக்கக்கூடாது. உலகமும் அதில் உள்ள எல்லா இச்சைகளும் அழிஞ்சு போகும். ஆண்டுடைய சித்தத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் மட்டுமே நிலைத்திருப்பார்கள் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆகவே உலக சிநேகம் இருக்கக்கூடாது. இதில் இன்னொரு குறிப்பு என்னவென்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளை யார் பகைப்பார்களோ அவர்களை ஆண்டவர் பகைப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்களை ஆண்டவர் பகைப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் ரட்சிக்கப்பட்டு கடவுளை ஆராதிக்கிற மக்கள். அவர்கள் மீது நாம் பகையை வளர்த்து கொள்வோமானால் ஆண்டவர் நம்மை பகைப்பார் என்று யாத்திரையாகமத்தில் 23ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். அதனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஊழியம் செய்கிற, ஆராதனை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் பகை வளர்த்து கொள்ளக்கூடாது. அவர்கள் மேல் பகை வளர்த்து கொள்வோமானால் கர்த்தர் நம்மீது பகை வளர்த்து கொள்வார், நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தரமாட்டார் என்று கூட யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மீது பகை வளர்த்து கொள்ளாத அளவுக்கு நாம் எச்சரிக்கையாக வாழ வேண்டும். 5ஆவதாக
ஆண்டவருடைய ஆச்சரியம். ஆண்டவர் யாரை பார்த்து ஆச்சரியப்படுவார் அல்லது எதை பார்த்து ஆச்சரியப்படுவார்? ஒரு 3 குறிப்புகளை சொல்லுகிறேன். 1, யாருக்காகவும் ஜெபம் பண்ணாமல், யாருக்காகவும் ஆண்டவரிடத்தில் மன்றாடி விண்ணப்பம் பண்ணாமலும் யார் இருப்பார்களோ அவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், வேதம் நமக்கு சொல்லுகிற பிரதானமான ஒரு அறிவுரை, புத்திமதி என்னவென்றால், எல்லாருக்காகவும் ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் இதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் யாருக்காகவும் மன்றாடுவதில்லை, ஜெபம் பண்ணுவதில்லை, யாருடைய ரட்சிப்புக்காகவும் அல்லது எழுப்புதலுக்காகவும் யாருடைய பக்தி விருத்திக்காகவும் ஜெபம் பண்ணாமலும் இருப்பதை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுவார். இப்படியும் கூட இருப்பாங்களா என்னுடைய பிள்ளைகள் என்று. இதை நாம் ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததாக ஆண்டவர் சிலருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒருவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இன்னொரு குறிப்பும் கூட மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு சிலருடைய அவிசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் என்று கூட அங்கே இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்தான் கடவுள் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் செய்யாத அற்புதங்களே இல்லை, அவர் செய்யாத அதிசயங்களே இல்லை. அத்தனையும் மக்கள் பார்த்து இன்னும் அவிசுவாசிகளாக இருக்கிறதை ஆண்டவர் பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டார் என்று மார்க்கு 6:6 வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஆகவே அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவருடைய உணர்வுகளை அல்லது உணர்ச்சிகளை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழ்வோமானால் நாம் ஆண்டவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க முடியும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவருடைய உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகள் ஒரு 5 நாம் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். அதாவது ஆண்டவர் யாரை பார்த்து சந்தோஷப்படுவார், யார் மீது கோபம் கொள்ளுவார், ஆண்டவர் யாரை பார்த்து மனசு கஷ்டப்படுவார் அல்லது மனஸ்தாபப்படுவார், ஆண்டவர் யாரை பகைப்பார், ஆண்டவர் யாரை பார்த்து ஆச்சரியப்படுவார் என்கிற விஷயங்களை நாம் புரிந்து கொண்டோம். நாம் ஆண்டவருடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை புரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய், அவருடைய இருதயத்துக்கேற்ற பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகள், எமோஷன்ஸ் குறித்து வேதத்திலிருந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு 5 விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அவைகளை புரிந்து கொண்டு மனதில் வைத்து கொண்டு உம்முடைய இருதயத்துக்கேற்ற பிள்ளைகளாக, உம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உம்முடைய இருதயத்துக்கேற்ற பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.